அ பெரியாரியலும் நாட்டார் தெய்வங்களும். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, பெரியார் நம்மளோட இந்த கவிதைய அந்த கட்டுரைய சொல்லும்போதே ஒரு கேள்வியோட தான் முன்வைக்கிறாரு. பெரியாரையும், பெரியாரியலையும் ஏற்றுக்கொண்டவர்களால எப்படி நாட்டார் தெய்வங்கள கொண்டாட முடியும்? அப்படிங்கிறது. இந்த கேள்வியே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு புறம் சிந்தனை தூண்டும் வகையிலயும், இன்னொரு புறம் கேள்வியாகவும் தான் இருக்கு. ஓகே. பெரியார் தன்னோட சிந்தனையில என்ன சொன்னாரு அப்டின்னா, தனக்கு எது சரி, தன்னுடைய சிந்தனையில எது சரியோ அத தான் பேசினாரு. அதுவும் யாருக்காக பேசினாரு அப்டின்னா, எளிய மக்களுக்காக தான் பேசியிருப்பாங்க. அவங்களோட பேச்சும் சரி, எழுத்தும் சரி ரொம்ப முரட்டுத்தனமாகவும், அது இன்னும் கூட சொல்லப்போனா, ரொம்ப எழுச்சி மிகுந்ததாகவும் இருந்தது அப்படிங்கிறதே சொல்லலாம். பெரியார் உருவாகுறதுக்கு முன்னாடியே பெரியாரியம் உருவாகிருச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். அது என்ன பெரியாரியம் அப்படின்னா, பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படிங்கிறத 1916ல வந்து வெளியிட்டாங்க. இந்த பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படிங்கிறது, தென்னிந்திய நலசங்க அந்த கட்சியினால பிற்காலத்துல நீதி கட்சின்னு அழைக்கப்பட்டுச்சு இல்லையா? அந்த கட்சியினால வெளியிடப்பட்டது தான் இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம். சாரி அந்த அறிக்கை. அந்த அறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க எத சார்ந்திருந்தது அப்படின்னா, பிராமணர் அல்லாதவர்கள் எல்லா நிலையிலுமே கீழ்நிலையிலே இருக்காங்க. முழுவதும் எல்லா ஆ மேல்நிலை பதவிகளும் அவங்களுக்கு தான் கிடைக்குது. எல்லா வளங்களும் அவங்களுக்கு தான் கிடைக்குது அப்படிங்கிறத, எல்லா நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கையா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பெரியாரும் இந்த பார்ப்பனர் அல்லாதோர் அப்படிங்கிற வார்த்தையே மிக ஆ நவீனப்படுத்தி அத ரொம்ப தெளிவும் படுத்தினாரு அப்படிங்கிறதே சொல்லலாம். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிராமணர் அல்லாதோர்கள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, அந்த பிராமணர் அல்லாதோர்கள்ல 3 நிலையில பிரிக்கலாம். ஒருத்தவங்க வந்து யாரு அப்படின்னா பிராமணர்கள், 2வது பிராமணர் அல்லாதோர்கள், 3வது யாரு அப்படின்னா தீண்டத்தகாரர்கள். அந்த இந்த 3யும் சேர்த்து தான் இந்த இந்து மதம் அப்படிங்கிறது இருக்கு. ஆ இந்த இந்து மதம் அப்படிங்கிறதையே பெரியார் வந்து எதிர்த்தாரு. ஏன் எதிர்த்தாரு அப்படின்னா, வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடியதே இந்த இந்து மதத்தோட ஒரு இதுதான். வர்ணாசிரமத்துல தான் இந்த மக்கள வந்து இழிநிலைப்படுத்துறாங்க. மக்கள வந்து 4 பிரிவா பிரிக்கிறாங்க. இத வந்து ஆ எந்த மதமானது தன்னை இழிவுபடுத்துதோ, அந்த மதம் தான் உன்னுடைய மதம் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத தான் பெரியார் தன்னுடைய எழுத்துக்கள்லயும், ஆ தன்னோட பேச்சுக்கள்லயும் சொன்னாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. காலனிய மரபு இருக்கு இல்லையா? அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மள அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த காலனிய மரபுக்கு எதிர்வினையா தான் வந்து பாரதியார் வந்து உருவானாரு. ஆ அதே மாதிரி இந்து தேசியத்து இந்த எதிர்வினையா தான் யார் உருவானாங்க அப்படின்னா, பெரியார் வந்து உருவானாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அவர்கள அவரோட மிகப்பெரிய நெறைய மாநாடுகள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அல்லாதோர் மாநாடுகள் தான் நடத்தினாரு. இந்த அல்லாதோர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா, அடிமைப்பட்ட மக்களோட ஒரு பெரும் திரள் தான் அல்லாதோர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியார்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நெறைய கருத்துக்கள் இருக்கும். அது சிலது அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களே அவருக்கு எதிரா இருக்க மாதிரி, அவர் சொல்லக்கூடியதுக்கு எதிரா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த கருத்து நெறைய சர்ச்சைக்கு உரியதா இருந்தாலுமே, அ ஒரு ஒரு கோணத்துல யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மிக சரியானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவர் வந்து மொழிய சொல்ல, உங்க சங்க இலக்கியங்களா இருக்கட்டும், உங்க மொழிகளா இருக்கட்டும், ஜாதிய கோட்பாடு நிறைந்ததாகவும், சங்க இலக்கியங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதுல நெறைய இடத்துல நம்ம சுட்டிக்காட்டலாம். சாதிய குறிக்காம இருப்பாங்களே தவிர, அவர்கள் செய்யக்கூடிய அந்த இத வந்து ஒரு அ ஆ அதாவது அதிகாரத்தின் மையத்த வந்து ரொம்ப மேல்நிலைப்படுத்தியும், மக்களை ரொம்ப கீழ்நிலைப்படுத்தியும்ங்கிற போக்கு சில இடங்கள்ல காணப்படும். அததான் வந்து அவர் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாரு. அதே பெரியார் தான் தமிழ்ல வந்து நெறைய எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்து, அதையும் தமிழக அரசு வந்து நடைமுறைப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, கோவில்கள வந்து குச்சிக்காரி வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த குச்சிக்காரி வீடுன்னு சொல்லக்கூடிய கோவில்ல தான் எல்லாரும் போகணும் அப்படின்னு அவர் போராட்டமும் நடத்தியிருப்பாரு. இப்படி இது மாரி நெறைய ஆ வந்து ஏன் அவருக்கு ஆ இது மாரி நெறைய முரண்பாடுகள் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அவர் ரொம்ப தெளிவா தான் இருந்தாரு அவரோட கருத்துல. என்ன அப்படின்னா, எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஏன்னா கோவில்கள்ல நீங்க இது நடத்துங்க, நடத்தாம போங்க. அத பத்தி எனக்கு கவல இல்ல. ஆனா ஒரு ஜாதிக்காரர நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றது, ஒடுக்கப்பட்டவர்களையோ, தாழ்த்தப்பட்டவர்களையோ, பிற்படுத்தப்பட்டவர்களையோ நீங்க ஒரு இடத்துல அனுமதிக்காதது அப்படிங்கிறது என்னால ஏத்துக்க முடியாது. அது எந்த இடமா இருந்தாலும், நான் வந்து அத வந்து செய்து காட்டுவேன். இல்ல மக்களுக்காக அத நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாட்டார் தெய்வங்களுக்குள்ள வந்துருவோம். பண்பாட்டு அளவுல நாட்டார் தெய்வங்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, சிவன், பார்வதி, திருமால், பிரம்மன், சுப்பிரமணியன் இவர்கள்லாம் வந்து மேலோர் தெய்வங்கள். இவர்களை ம இருக் இவர்கள் அல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா நாட்டார் தெய்வங்கள் அப்படிங்கிறவங்க சாமியாட்டம், குருதிப்பலி, பலி வடிவங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி கருத்துகள், கூற்றுகள்லாம் இருக்கக்கூடியதுதான் நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா இது 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 மட்டும் தான் நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னா கிடையாது. இந்த நாட்டார் தெய்வங்கள் அப்படிங்கிறது அதோட எல்லைய தான் வந்து வரைவெல்லையா கொண்டிருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, க கோவை பகுதியில வந்து அண்ணன்மார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல அதே சாமி வந்து காத்தவராயன், நாடியம்மன் சொல்லுவாங்க. மதுரை மாவட்டங்கள்ல கருப்பசாமின்னு சொல்லுவாங்க. இது மாரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இது வந்து பன்முக தன்மை கொண்டதா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த பன்முக தன்மைய எந்த மேலோர் தெய்வங்கள்னாலயுமே கொண்டு வர முடியாது. ஏன்னா நீங்க கன்னியாகுமரியிலயும் சிவன் சிவன் தான், சென்னையிலயும் சிவன் சிவனா தான் இருக்க முடியும். ஆனா வந்து இது மாரி பன்முகத்தன்மை ஒரே தெய்வமானது வேற வேற வடிவங்கள்ல, வேற வேற கோணங்கள்ல, வேற வேற மக்களால வழிபடுறதுக்கான வாய்ப்புகளே வந்து மேலை தெய்வங்கள்ல கிடைக்காது அப்படிங்கிறாரு. இன்னொரு காரணம். அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த மேலோர் தெய்வங்கள் எல்லாமே வந்து நிறுவன சார்புடையது, அதிகார சார்புடையது அப்படின்னு சொல்றாரு. இந்த அதிகார சார்பு அப்படிங்கிறது 3 தேவைகளை அடிப்படையா கொண்டிருக்கும். முதல்ல என்னது அப்படின்னா புனித நூல். அந்த மேலோர் தெய்வம் அப்படிங்கிறதுக்கு ஒரு புனித நூல் கண்டிப்பா இருக்கும். அது எந்த மதமா இருக்கட்டும், அதுக்குன்னு தனி நூல் இருக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான விதிகள். இப்படிதான் வழிபடணும். யா இந்த மந்திரங்கள் தான் ஓதணும். இது வந்து எல்லா மதங்கள்லயும், பெருமதங்கள்லயுமே உண்டு. இந்த மதங்கள் தான் ஓதணும். 3வது புனித இருப்பிடங்கள். ஒவ்வொரு மதத்துக்குமே அது மாரி புனித இருப்பிடங்கள் இருக்கு. இது இல்லாம 4வதா அ ஒரு நுண்பொருள் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. கடவுளுக்கும், அடியவர்களுக்கும் நடுவுல புரோகிதர் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி பெருந்தெய்வ வழிபாட்டுல இருப்பாங்க. இந்த மாதிரியான இது வந்து நாட்டார் தெய்வங்கள்ல கிடையாது. இருப்பாங்களே ஒழிய அவங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. எல்லாருமே எளிய முறையில அவங்கள போய் நாட்டார் தெய்வங்கள வந்து வழிபட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா, மாரி அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மழை அப்படிங்கிறது தான் பொருள். அப்ப மழைய கட்டுப்படுத்துகிற தெய்வம் தான் அதிதெய்வம். அதாவது மாரியம்மன். இந்த மாரியம்மன் பார்த்தீங்க அப்படின்னா, சமயபுரத்துல இருக்கு. பண்ணாரியம்மன் கோவில் பண்ணாரி அதாவது கோவை மாவட்டத்துல இருக்கக்கூடிய பண்ணாரி அந்த மாரியம்மன் இருக்காங்க. இது மாரி ஒவ்வொரு இடத்துலயும் மழைக்காக வேண்டிய தெய்வங்கள் இருக்கே ஒழிய, இது எல்லாத்துக்கும் தலைமையான ஒரு மையம் அப்படிங்கிறதே கிடையாது. இதுதான் வந்து நாட்டார் தெய்வங்களோட சிறப்பு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பண்பாட்டின் அடிப்படையிலேயோ, தன்னோட தேவையின் அடிப்படையிலேயோ தோன்றிய தெய்வங்கள். இது மாதிரியாக பெருந்தெய்வங்கள் இல்ல அப்படிங்கிறதான் அதனாலதான் பெரியார் வந்து அதன் மேல அவருக்கான எதிர்ப்பு எதுவுமே எழல அப்படிங்கிறத தோப்பா ஐயா சொல்றாங்க. இன்னொரு கேள்வி எழலாம். நாட்டார் தெய்வங்கள் அப்படிங்கிறது ஜாதியால கயிற்றால் தானே கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஆமா. ஆனா இருந்தாலுமே தோப்பா ஐயா ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு ஜாதியினர் மட்டும் வழிபடும் தெய்வங்கள் சில உண்டு. அத எல்லா ஊரிலும் அதே ஜாதியினரால வழிபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. கருப்பசாமியே ஒவ்வொரு ஊர்லயும் வேற வேற மக்களால, வேற வேற ஜாதி மக்களால வழிபடுறாங்க அப்படிங்கிறத நமக்கு அது நம்ம கண்கூடாவே பார்க்க முடிகிற ஒரு நிலைதான். அந்த தெய்வத்தோட அருளாட்சி எல்லை அப்படிங்கிறது அந்த ஊர் எல்லையோட அளவா தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு ஜாதியினர் வந்து இப்ப கோயில்ல கும்பிடுறாங்க அப்படின்னா, இன்னொரு ஜாதியினரும் அவங்க போய் வழிபடலாம். அத வந்து தடுக்க மாட்டாங்க. ஆ பெரும்பாலான முரண்பாடுகள் வந்து இதுல தவிர்க்கப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி அந்த கோவில் எனக்கு பிடிக்கல, அந்த சாமி எனக்கு பிடிக்கல அப்படின்னா, அத வந்து ஒதுங்கி போயிடுறாங்களே ஒழிய, அத வந்து அடக்குமுறையாகவோ, இல்ல அத வன்முறையாகவோ முயற்சிகள் நடப்பதில்லை அப்படிங்கிறது இந்த நாட்டார் தெய்வ வழிபாட்டுல வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறத தோப்பா ஐயா சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ம் ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஜாதிய அடக்குமுறை காரணமாக, இந்த உள்ளூர் தெய்வம் காரணமாக, இந்த பிடிமண் எடுக்கிற வழக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பிடிமண் வழக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கோவில்ல ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து அ மக்கள் வந்து தங்க தங்கள் வாழக்கூடிய பகுதிகள்லாம் அந்த கோயிலோட பிடிமண்ண எடுத்துட்டு, இவங்க ஒரு கோயில் கட்டி அதுக்கு வழிபாடு செய்வாங்க. அதுக்கு அவங்க வந்து பூஜைகள்லாம் நடத்துவாங்க. இது மாதிரியான விழுமியங்கள தான் எது கொண்டிருக்கு அப்படின்னா, இந்த நாட்டார் தெய்வங்கள் வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதனால தான் பெரியார் நாட்டார் தெய்வங்களை எதிர்க்கவில்லை அப்படிங்கிறதையும் தோப்பாயா வந்து பதிவு பண்றாங்க. ஆ அ கிட்டத்தட்ட 1832 அந்த காலகட்டங்கள்ல இந்த கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்திற்கு எதிராக ஜாதிய ஆதிக்கம் வந்து அ
ஃபர்ஸ்ட் இந்த போர்க்குணம் பூண்டதே வந்து எப்ப அப்படின்னா, ஒரு பறையர் வகுப்பினர் வந்து கிறிஸ்தவரா மாறிட்டாங்க. கிறிஸ்தவரா மாறுனதுக்கு அப்புறம் கூட, ஊர் தெய்வ கோவில்கள்ல அவங்க செய்யக்கூடிய அந்த சுத்திகரிப்பு பணிய அவங்க தான் வந்து செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. இது முற்றிலுமா முரண்பாடா இருந்தது. இத ஏற்றுக்கொள்ள முடியாததா இருந்தது. உங்க மதத்துக்குள்ளேயே நான் வரல. உங்க மதத்த விட்டே வெளில போயிட்டேன். இருந்தாலும் உங்க மதத்திற்கான இந்த திருவிழாக்கள்ல நாங்கள் வந்து செய்யணுமா? அப்படிங்கிற ஒரு கோவம் இருக்கு இல்லையா? இது மிகப்பெரிய ஜாதிய முரண்பாடா வந்து பார்க்கப்பட்டுச்சு. இது மாரி தான் நெறைய இடத்துல வந்து ஆ ஸ் அ பிரதிபலிச்சுச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னொன்னையுமே தோப்பாயா தெளிவா சொல்றாங்க. நாட்டார் வழிபாட்டில், ஊர்தெய்வ வழிபாட்டில் மட்டுமே ஜாதி அதிகாரம் பிரதிபலிக்கின்றது என்பதையும் மறுக்க இயலாது அப்படிங்கிறதையுமே தோப்பாயாவே பதிவும் பண்றாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, எளிய மக்களின் திரளில் பெண்கள் விடுதலை நாட்டார் தெய்வ வழிபாட்டில் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நாட்டார் தெய்வங்கள்ல 90க்கும் மேல பார்த்தீங்க 90% மேல யார் இருக்கா அப்படின்னா, பெண் தெய்வங்கள் தான். அது மட்டும் இல்லாம, அந்த பெண்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள்ல தான் வந்து, அந்த பெண் மேல தான் சாமியாடுதல் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து அ அ சாமியாடி, அவங்க குறி சொல்லி, அவங்க துண்ணூறு குடுக்குற வழக்கம் எல்லாம் வந்து எதுல இருக்கு அப்டின்னா, நாட்டார் தெய்வத்துல தான் இருக்கு. நீங்க மேலூர் கோயில் தெய்வங்கள்ல பெண்கள் அந்த இடத்துல அனுமதிக்க கூட வந்து நெறைய மறுப்புகள் இருந்தது அப்டிங்கிறது தான் உண்மையானது. ஆம். அடுத்து பார்த்தோம் அப்டின்னா எல்லா இன்னொன்னு எல்லா நாட்டார் தெய்வங்களுமே, குறிப்பா தாய் தெய்வமா அது இருக்கிற பட்சத்துல, போராடும் தன்மை உடையதா இருந்தது அப்படிங்கிறத தோப்பாயா சொல்றாரு. ஆ ஏன்னா, மக்கள காப்பதற்காக தான் மகிஷாசுர மர்த்தினி அப்படிங்கிறதெல்லாம். எருமை தலை அரக்கனை அந்த ஆணை தெய்வம் வந்து ஆண்டுதோறும் போரிட்டு அழிக்கின்றது. இது மாதிரி தன்னோட மக்கள காக்கிறதுக்காகவும், தன்னை காத்துக் கொள்வதற்காகவும், இந்த பெண் தெய்வங்கள் அ தன்னோட இத வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் வந்து தோப்பாயா பதிவு பண்ண விரும்புறாங்க. இதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியாரியம் அப்படிங்கிறது பெரியார், பெரியாரியம். இது 2மே என்னது அப்படின்னா, எல்லா மக்களும் தன் நிலைய தெளிவா உணரக்கூடிய நிலையா தான் இருக்கணும். இது வந்து ஆ நாட்டார் வழக்கியல்ல பெரும்பான்மை அந்த கருத்துக்கு உடன்படுவதால, அவர் வந்து நாட்டார் தெய்வங்களை எதிர்க்கவே இல்ல. அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த தலைப்புல வந்து கொஞ்ச நேரம் கழித்து உரையாடுறேன்.